நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். சமைக்க வேண்டிய பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் தேவையான அளவு ஆயில் ஊற்றுனதும் நாம் ஃப்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் குருமிளகு. இது வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ அப்படி வெடிக்க ஆரம்பிக்கும் போது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து அது கூடயே நான் வச்சுக்கிறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் வெந்தயம், அதுவும் பொன்னிறமாக வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக சின்ன ஸ்மால் பீஸ் இஞ்சி தூள் சீவி அதையும் நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகத்தையும் நான் இதே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம ஃப்ரை பண்ணாலும் சரி. சம்டைம்ஸ் ஸ்டவ்வை ஆனில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அது கருகிடும். ஸோ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாம் ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சமைக்க வேண்டிய பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பல் இது கூடயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா வேகட்டும். நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது ஆறிரட்டும். ஆறினதும் இதையும் நாம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இல்லைன்னா உளுந்து இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், போட்டு தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை அதை சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5-6 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு 10 பல் பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க.
பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி வதங்கிடணும். அரை வேக்காட்டில் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி தோல் நல்லா சுருண்டு நல்லா வதங்கிடணும். அந்த அளவுக்கு நாம் இதை வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி இருக்கிறதே தெரியல, தோலெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு புளி கறந்தால் போதும். எலுமிச்சை சைஸ்லாம் தேவை கிடையாது. உங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு புளி நீங்கள் கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். அந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடணும். அந்தளவுக்கு கொஞ்சம் கொதிக்கணும். இப்போது சாம்பார் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். எல்லாமே நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். அந்த புளி தண்ணிலேயே எல்லாமே எல்லாம் மிங்கிளாகி கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கொத்தமல்லி, அந்த மசாலாவை நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே மசாலா ப்ளஸ் அந்த புளி தண்ணி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகணும். நல்லா கெட்டி பதம் வரணும். அப்போ தான் பூண்டு குழம்பு நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கெட்டியாக வரணும். இப்போது இது கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இது இன்னுமே நல்லா திக்காக வரணும். நல்லா திக்காக வரணும். தண்ணியாக இருக்க வேணாம், நல்லா திக்காகட்டும். நமக்கு இப்போது பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு.